காட்டற்காபரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம். செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 24. அசுரதேவன். கருத்தலர் தனக்கது தந்திர சூழ்ச்சியன் மயிலேந்திரன் மகன் குமரன் தனதுள் சனியன் அசுரதேவன். இப்பொழுதிங்கு கும்றது மலைக்கு வந்ததென் தில்லையில் கண்டு வெல்ல நாட்டமும் மரவரும் அருளும் முருக வேலை என பரவ ஏளனம் தில்லையும் பெரிதாம் வீணதும் சூழச்சியும் காண இகழ்நிலை பட்டும் தானம் தொடர்ந்தது பலமாய் வெட்டிய மதில் மரம் தூக்க அடிபட்டு விட்டு அமுக்கி இழுக்கும் பகைவர்களின் தந்திர படைகள் மண்ணில உருண்ட வந்த காரணம் என் அசுரதேவன். குறிஞ்சி நாடதற்கு வடமேல் வாய்ந்த செந்தூர் நாட்டென்றொரு நாடுல தன்றே எங்கள் சொந்த நாட்டுரித்தாம். அங்கு தரவு நாடையும் இரவு மேல் போவதும் பாட்டில் நாப்பொரு வாக்கியம் வேண்டா சொல்லது சொல்லாய் அசுரதேவன். எல்லையாம் பழமை பாராட்டி தங்கவேல் நாட்டி நடக்க வல்ல மண்டவரிம்மையால் மருத நாட்டு தொல்லையும் புகுந்து சிறுத்து இன்னால் விதியாய் கனவு காண்பார். அதனால் அசுரதேவன் உன்னையும் உரிமை மீட்க எண்ணியே புது நகராம் எனும் தனிகை துறந்து பூலகை தகைமகர் எல்லையில் ராக்கி வேட்டிவன் நாங்கே வேண்டிய தென்னை சொல்லாய் விரைவில் அசுரதேவன். சிங்கம்மில் துறவியும் சங்கமம் தருதிர் படும் வேளை கதிர் காம பலமுள் விதையா இப்புறகில் இயங்கருள் நிறையும் அமரும் நிலையில் அமர்ந்திடில் அவ்வொரு தவமாம் நன்மையால் மூடும் முருகரும் தமர்தா உலகம் நீங்கா தென்றே உமையும் தேவை புலக கூற்றதை சேதியா எடுத்தலாம் பாதி செந்தூர் நாடு உடைமையாம் உரிமை காக்க அளிப்பதே கடமையென குழரும் மன்னவனின் கருத்து தெரிந்து மீளவே அனுப்பிமென். விடிந்ததோ தருவனின் முற்றும் சொல்லுவாய் கேளும் ஒரு மொழி அறிந்திடும் மண்ணே அளவும் நீயும் பகைக்கும் உலகெல மாமனம் வீழ்தினும் குன்று உங்களுக்கு ஆக்கி ஏது விளையுமோ தெரிய ஆகவும் துஞ்சா குமரரே உன்னைவே புரசனுடன் அஞ்சாதி இருத்தல் நன்றல்ல. பயந்தார் போல் அசுரதேவன் அசுரதேவன் செந்தூர் நாடினி மேல் மீட்டு நல்லஜமும் வஞ்சமும் கரும்புகள் பூற்ற ஒன்றது ஒன்றலில் விரைந்தது அயாயமும் ஜரீரல் கிளனவுள் விரைக்கடல் நடுவே உருக்கொண்டொடு போல் திருமலர் உலத்த பிறந்தது வேணுமென திரைகடல் தேடிட வீற்றிங் கிந்து மன்னவன் மன்னா உன் அரியணை அமரில் குன்றவன் குமரன் பொருந்தும் செந்தூர் நாட்டுன்னது ஆகும். கண்டு நலமிட யானையும் நாட்டில் கண்டு விடுவரே போதும் குன்று தீதர் ஒரு புறமாகும் அன்றியம் வீடிடை காட்டல் மன்றில்ல நாடுமிடு அறிதலை எவருக்கும் இடங்கொடா அறிவது அசுரதேவன். இதனை காணுது நலம் நலம் ஆகவும் நடுவில் நீ பேசிய தொழிக நடக்கா